ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருந்த பிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதேமாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அதாவது ஏமி உன்னோட ஹஸ்பண்ட் சப்போஸ் ஒரு கிரிமினலாக இருந்து யாரையாவது கொலை பண்ணுறவரா இருந்தா அப்போ கூடவா? என்ன சொல்கிறேன் இவன், என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே. கைஸ், ஜீக் வந்துட்டு ஒரு கொசு கூட கொல்ல மாட்டான். அவன் போய் வந்துட்டு ஆளை கொள்வான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் அவன்? பேசி தெரிஞ்சுதான் பேசுகிறான்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானா? இவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்துட்டு அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு கொசு இருந்தால் கூட கொல்ல மாட்டான். அவன் எப்படி ஒரு மனுஷன்லாம் கொல்லுவான்? ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால இங்கே மோக்கு வந்துட்டு, அதாவது நம்ம நிக்கோவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து அவனோட கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வருவாள், கேலி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே ஹைஃபை போடலான்னு பார்ப்பா. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு ஹைஃபை போடாமல் அப்படியே வந்து தயங்கிட்டு நின்றுருப்பாளா. கைஸ் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் எதுவும் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்க? அதுவும் என்கிட்ட போயிட்டு இவன் பாருங்கள் எப்படி இருக்கா, இவ்வளோ பாருங்கள் இவன் எப்படி இருக்கா, நான் எப்போயோ தான் வந்து கிளாஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன இப்படி ஒதுக்குறாங்களா, ஏன் இப்படி பண்ணுறாங்க கைஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு கூப்பிட்டு பலார்னு வச்சிருப்பாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் உன் ஃப்ரெண்டு ஏமிக்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்பா என் ஃப்ரெண்ட் இங்கே பாரு, உனக்கு வந்துட்டு இந்த குடும்பம் முக்கியமாக, உன் ஃப்ரெண்டு முக்கியம், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு இவ தயங்கி நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பாடி கார்ட்ஸில் வந்தவங்க, என்னடி ஏமி உனக்கு பாடி கார்ட்ஸில் இருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வண்டி ஓட்டுறவங்க, டிரைவர்ஸ், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு இவ என்னாச்சு அது சார் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு மேம். ஓ அப்படியா, ஓகே ஓகே கைஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இவ வந்து அப்படி கால் எடுத்து பேசுவாளா. ஹலோடோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை? 5 நாள் உனக்கு கால் அடிச்சிட்டு இருக்கேன் நான், ஒரு ஃபோன் கூட எடுக்கவே இல்லை. அது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதுதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு, நான் வந்து பள்ளி தேடிட்டு இருந்தேன். பள்ளி தேடிட்டு இருந்தேன் எதுக்கு? அது நான் சமைக்கிறதுக்கு தான். சமைக்கிறதுக்கா? பல்லில சாப்பிடுவேன் நீ? பலி நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, நீ சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிடுவேன். நான் இப்போ சொல்கிறேன் பலி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்க பாரு அங்கே. சரி நீ வந்து எதுக்கு கால் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன் இந்த முக்கியமான விஷயம் தான் உனக்கு கால் பண்ணவா? நான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசக்கூடாதா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து பக்காவாக வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு பண்ண உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட். சரி உங்கள் படிப்பில் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டோனோ, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க? அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, தேங்க் காட். என்னது தேங்க் காடா? அப்போ நான் வரது உனக்கு வந்து பிடிக்கல, நான் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ? இல்லை அப்படி கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏதாவது மறைக்கிறேன் என்கிட்ட? இல்லை மறைக்கல, நான் தான் அதை தூக்கி போட்டேனே. கடவுளே, நான் அதை நான் மறைச்சிருக்கலாம். என்னது தூக்கி போட்டியா? என்னது தூக்கி போட்டேன்? நானே வெளியே எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். கடவுளே, அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான். சொல்லு, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதாவது அது என்னன்னா, சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்து யாரோ வந்துடுவாங்களா. அதனால இவன் வந்து யார் இது அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து திரும்பி பார்ப்பாரு. அதனால இவன் ஜீக் ஐயோ குட் பை சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை வச்சுட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம். இது யார் ஃபோன்? இது இந்தப்பா நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு, காய்ஸ் எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே தெரிச்சு ஓடிடுவா. மூணு கத்திட்டு இருப்பான். அவள் போயிட்டா விடுறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இங்கே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து நிற்பானா. வெனிஸ் எங்க? வெனிஸா? எனக்கு தெரியலையே. இது யாரு? இது என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் ரோஸ்க்கு ஒரு பையன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல, அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வரும். அதனால அவனை அடிக்கிற மாதிரி போனால், இங்கே நம்ம ரோஸ் தான் வாடா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்து சமாளித்து கூட்டிகிட்டு வெளியே போயிடுவா. நான் ஒரு கால் இருக்கும்போது பார்த்துட்டு வரணும்னு தெரியாது அவனுக்கு, அப்படியே உள்ள வருவியா? சாரி பாஸ் எனக்கு தெரியாது. சரி எதுக்கு வந்த சொல்லு. அது என்னென்னா, நம்ம ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு உங்களுக்கு எதிராக பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான் சார். இது சொல்கிறதுக்காக உள்ளே வந்தேன் நீ? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருவானா, நான் அதே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு மண்டையில் வந்து அடின்னு அடித்து அவனை அனுப்பி விட்டுருவாரு. கைஸ், எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த குப்பை ஃபுல்லாக தேடுங்க. அந்த ப்ரௌன் கலர் என்வலப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் தேடுறோம் அதை. அதெல்லாம் ஓகே தான் மேம் ஏமி, நீங்கள் வந்து எங்களோட அவுட்ஃபிட் மட்டும் கொஞ்சம் மாற்றுறீங்களா? இந்த பிங்க் கலர் நல்லா தானே இருக்குது, க்யூட்டாக இருக்குப்பா. அது கரெக்டு தான் மேம். அதனால ஊரில் இருக்கவங்க எல்லோரும் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, அதுக்காக தான். அதெல்லாம் இல்லை, ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் அவனால் எதுவுமே பேச முடியாதா. சரி சொல்லிட்டு குப்பையை திரும்பி காலிட்டு கிடப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கைசர் பார்த்துட்டு நம்ம வெனிஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். கைசர், நீ என்ன நினைக்கிற? ஒரு பையன் வந்துட்டு லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போகிறான்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் நீ பிரேக்கப் பண்ணிட்டியா? ஓ ஓகே, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதான் நீ பேசுகிறதுலே புரியுது. ஆ
ம். ஆமா. நான் தான் பண்ணேன். அது ரீசன் என்ன தெரியுமா? தெரியலையே! என்ன ரீசன்? அது ஏன்னா, அவன் வந்து மாஃபியா கேங்க சேர்ந்தவன். என்னது? மாஃபியா கேங்கா? அவனா? ஐயோ! அப்படி சொல்லிட்டு இவன் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டுருப்பான். அதனால அத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு கைசர்? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? உனக்கு ஓகே தானே?" எனக்கு ஓகே தான், ஓகே தான்." அப்படி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டுருப்பான். ஏன்னா இவனே வந்து மாஃபியாக்கு வந்து ரைட் ஹேண்டா இருக்கிறவன். அதனால வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பானா, அப்போ கால் வேற வரும். வெரி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கால் எடுத்து பண்ணவன் செம்ம திட்டு வாங்கிட்டு இருப்பான் நம்ம ரோஸ்வல் கிட்ட இருந்து. நான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன், எங்க இருக்கடா நீ? அது நான் இங்கே தான் இருக்கேன் ஆஃபீஸ் பக்கத்துல. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. நான் வந்து உன்னை ஏமியை பார்த்துக்க சொன்னா நீ எங்க இருக்க? அது ரோஸ்வல், நீங்க வந்து உங்க ஒய்ஃப் வந்து லவ் பண்றீங்க, அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க வந்து லவ்வர் பாய் ஆயிட்டீங்க. அதுல இல்ல, நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செய். நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் என்ன பண்றா, அவளோட அந்த மீட்டிங் ஷெடியூல்ஸ்லாம் ஒழுங்கா போய் பாரு. ஆனா அதே நான் பண்ண அது ஜேக்கப்போட இது வேற. இங்க பாரு, தேவையெல்லாம் பேசாம உன் எக்ஸ் கூட வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நான் சொன்ன வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிருவாரு. இவனா ரொம்ப ஏக்கமா வெடிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இங்க நம்ம ஏமிக்கு வந்துட்டு கால் வருமா, இவனும் வழக்கம் போல டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபோன் எடுத்து, சொல்லுங்க மிஸ் கேட். மேம் நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு. மிஸ்டர் பிளட் கூட. அதுவும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் மேம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஸ்பாயில் பண்ணி பேட் இம்ப்ரெஷனை வந்து கொண்டு வந்துடாதீங்க. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது எனக்கு தெரியும் கேட். நீங்க ஃபோன் வச்சீங்கன்னு ரொம்ப நல்லது. அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. சரி காய்ஸ், மை பிங்க் ஸ்குவாட், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் என்வலப் கிடைக்கிற வரைக்கும் தேடுறீங்க. ஓகே நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து தெரிச்சு ஓடிடுவா. அப்புறம் இந்த மிஸ்டர் பிளட் அப்படின்றது வந்துட்டு கேன் பிளட். அதாவது நம்ம ஏமி வந்து பார்க்கில் ஒருத்தனை பார்த்துருப்பான் இல்லைங்களா, அவன் தான். ஸோ அவன் வந்துட்டு உள்ள கேஷுவலாக வந்துட்டு தான் திடீர்னு வந்து கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே வந்து ஏமி ஸ்டைலாக திரும்புவாளா, அதை பார்த்துட்டு என்ன இவளா அப்படின்னு சொல்லிட்டு கணத்துக்கு உள்ள வச்சிருவான். அப்படியே அவளை வந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாளா. அதாவது மிஸ்ஸஸ் ரோஸ்வெல், மிஸ்ஸஸ் ஏமி ரொமேரோ ரோஸ்வெல். அதாவது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் மிஸ்டர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம், நீங்களா? நீங்கள் நீங்கள் மிஸ்டர் கென் தானே? சார் கென். ஆ ஆமாம் ஆமாம் நான் தான். ஆனால் என்னை பார்த்தா நீங்கள் சார்லாம் கூப்பிட தேவையில்ல. ஓகே அப்போ நான் கென்னு கூப்பிடலாம் இல்லைங்களா? கூப்பிடலாம் கூப்பிடலாம். நீங்கள் தான் ரோஸ்வெலோட ஒய்ஃபா? நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்னது? ரோஸ்வெலோட ஒய்ஃபா நான் இருக்கக்கூடாதா? ஏன் அந்த ஆள் அப்படி நினைக்கிறான்? நான் ரோஸ்வெல் ஒய்ஃபா இருக்கிறதுல அவனுக்கு எதாவது பிரச்சனையா? ஓகே. ஆ அப்படிங்களா? சரிங்க சார். நீங்க வாங்க நம்ம மீட்டிங் பேசலாம். இல்ல, இல்ல. ஆக்சுவலி ஏமி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா வேணும். அதுல மீட்டிங் என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே. அப்ப நான் வேணா என்னோட அசிஸ்டன்ட்ட அனுப்பி அத எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்ல, இல்ல. வேணாம், வேணாம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இந்த மீட்டிங் வந்து அடுத்த நாள் மாத்தி வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இந்தாங்க, இந்தாங்க என்னோட கார்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு இவனும் போலாம் பார்ப்பானா, சரி நீங்க என்னத்த மறைச்சிட்ருக்கீங்க? ஆ மறைக்கிறேன்னா, இல்லையே எதுவும் மறைக்கல. அதுவா இந்த கை எதுக்கு வச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? அது எதுக்கு வச்சிருக்கேன்னா, இங்க வந்துட்டு ஒரே அப்படியே அரிக்குது. ஏன்னா நான் வந்து துணிய வந்து துவைக்காமலே போட்டு வந்துட்டேனா, ஸோ அதனால தான் இங்க அரிக்குது. அதுதான் வேற எதுவும் இல்ல. அப்படியா? ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இவளுக்கா என்ன இவரு என்ன விட பயங்கரமா இருக்காரு அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம நிக்கோக்கு வந்து அந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்து 1 பில்லியன் குடுப்பாங்க. 1 பில்லியனா? எதுக்கு? ஏன்னா நீ 3 பேர கொல்லணும். என்னது 3 பேர கொல்லணுமா? ஆமா இப்பவே தான். என்னது இப்பவேவா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா. அப்பதான் உனக்கு இந்த பில்லியன் கிடைக்கும். சரி யார் அவங்க? அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேரோட ஃபோட்டோ வைப்பாங்க. அப்புறம் 3வது வந்து நம்ம ஏமியோட அம்மாவோட ஃபோட்டோ வைப்பானா, அத பார்த்துட்டு என்னது அவங்களா? அவங்கள எப்படி நான் கொல்ல முடியும்? அதுதான் டீல். அதுக்கு தான் நான் உன்ன கூப்பிட்டுருக்கேன். அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாளுங்க. இதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்கு? நான் எப்படி அவங்கள கொல்ல முடியும்? அப்படி சொல்லிட்டு இவன் தவிச்சிட்டு இருப்பான் இங்க. இங்க ஏமியோட அம்மா பார்த்தா, அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ முன்னாடி கேண்டில்லாம் ஏத்திட்டு வேண்டிட்டு இருப்பாங்களா, அத பார்த்துட்டு, எதுக்கு ஆன்டி இப்போ வந்து அங்கிள் ஃபோட்டோ முன்னாடி கேண்டில் ஏத்தி வச்சிருக்காங்க? இன்னைக்கு அங்கிள் பர்த்டேவும் இல்ல. அங்கிள் டெத் டேவும் இல்ல. அப்புறம் எதுக்கு? மேபி அம்மா மிஸ் பண்ணியிருப்பாங்க. அடி பாவி! நீ எப்படி வந்த? ஹா! எனக்கு புரியாது எங்க அம்மாவ பத்தி. அம்மா நீ ஃபீல் பண்ணாத. நீ அப்பாவ இன்னும் மிஸ் பண்றியாம்மா? ஆமாம்மா. உங்க அப்பாவ நான் என்னைக்குமே மிஸ் பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அப்புறம் எங்க மீட்டிங்ல வந்துட்டு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அதில ஒருத்தர் ஆன்டி வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்மளோட 20% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. என்னது லாஸ்ட் வீக்கா? அது ஏன் நீங்க இப்ப சொல்றீங்க? நம்ம கம்பெனியோட என்னது நல்லது கெட்டது நடந்தாலும் நம்ம வந்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதா? சாரி மிஸ்ஸஸ் ரோஸ்வெல். சரி ப்ரொசீட். அதாவது ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய லாஸ் வரப்போகுது. அது நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரி மிஸ்ஸஸ் ரோஸ்வெல் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு பிளான் இருக்கா? அப்படின்னு எல்லாருமே இவளே கேட்பாங்க. அட பாவிங்களா! என்னடா எல்லாருமே என்னைய கேட்குறீங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஆனாலும் இவளே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கம்பெனிய நம்ம தான் புரொடெக்ட் பண்ணி ஆவணும். இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாரி வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, "நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சிரிச்சு நக்கல் அடிச்சிட்டுருப்பா. ஆனாலும் இவ ரொம்ப கடுப்பா, "காய்ஸ் ஆல்ரெடி நான் செத்தேன். அந்த பழைய அவங்க அப்பாவோட டாக்குமெண்ட்ட வந்து நான் வந்து தூக்கி போட்டேன். அதுக்கே வந்து வந்தோனே அவன் என்ன கொன்னுடுவான். இப்போ இது வேற சேர்த்துருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னே தெரியல காய்ஸ்." அப்படி சொல்லிட்டு இவ வந்து அப்படி புலம்பிட்டுருப்பா. இங்க ரோஸ்வெல் வந்துட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலா பீச்சுக்கு நின்னுட்டுருப்பாரு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்டா" அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டுருப்பாரா. அப்ப இந்த பொண்ணு வேற வந்து, "ரோஸ்வெல் நீங்க என்ன நின்னுட்டுருக்கீங்க? வாங்க நம்ம உள்ள போலாம். ஆ கொஞ்ச நேரம் இங்க நிக்கலாமே." "இங்க நிக்கலாமா? ஆனா ரொம்ப குளிருதேப்பா." "பரவால்ல நிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு நின்னுட்டுருப்பா. அப்ப திடீர்னு வந்து இவனுங்க சுட ஆரம்பிச்சுருவானுங்களா, அப்ப இவரும் வந்து அவள சுட்டுட்டுருப்பாங்க. அப்படியே வந்து 2 பேரையும் கொன்னுடுவாரு அவரு. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே கையில லைட்டா சிரைச்சிருக்கும். அதுக்கே வந்து, ரோஸ்வெல் என்னால முடியல, எழுந்துக்க முடியல. என்ன இப்படியே தூக்கிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க." "ஆ கால்ல ஒண்ணும் சுடல. கையில லைட்டா சிரைச்சு தானே இருக்கு. எழுந்து வா, நடந்து வா. ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டுருப்பாரு. இவளாம் பின்னாடியே ஓடிட்டுருப்பா. அவர் வந்து இந்த மாரி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டா. அப்புறம் இங்க நம்ப ஏமி வந்துட்டு ரோஸ்பூலுக்கு வந்து கால் பண்ணுவாளா, "ஜீக் அது என்னன்னா, நம்ம கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு." "என்னது? சின்ன ப்ராப்ளமா? நம்ம கம்பெனிலயா? அப்படி என்ன ப்ராப்ளம்?" "என்னது நம்ம கம்பெனியா? இது கேட்க வந்து நல்லா இருக்கே." "ஜீக் இந்த மாரிலாம் வந்துட்டு நம்ம கம்பெனி, மிஸ்ஸஸ் ரோஸ்பூல் வைஃப்" அப்படிலாம் சொல்லும்போது, என் மனசு வந்து என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அப்படியே வந்து பறந்து போயிட்டுருக்கு. கடவுளே! சரி என்ன சொல்ல வந்த? அதாவது நான் உன்ன மிஸ் பண்றேன்னு நான் சொல்ல வரல. அப்படி சொன்னோனே சிரிச்சுருவாரு அவரு. அ அது அது ஜீக் அது நீ கோவப்படாத. அது என்னன்னா, நம்ம கம்பெனில கொஞ்சம் லைட்டா லாஸ் ஆயிடுச்சு. அது எப்படியாவது நான் சரி பண்ணிருவேன். நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன். எப்படியாவது இன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணி அந்த ப்ராப்ளம் எப்படியாவது சரி பண்ணிருவேன். குட். எப்படியாவது சரி பண்ணிடணும் சரியா? ஆ ஜீக் நீ வந்து பழைய மாரி எனக்கு வந்து லெக்சர்லாம் எடுக்காத சரியா? நீ வந்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. நீ ஓவரா பேசாத. நீ என்ன நெனச்சியோ அத நீ வந்து பாரு. நீ அதுக்கான ஒர்க் பாரு சரியா? ஓகே, ஓகே ஜீக். அப்புறம் ஜீக் நீ எப்போ வர? நான் கூடிய சீக்கிரம் வந்துருவேன். சரி, சரி. ஓகே. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஃபோன் வச்சுருவாரா? என்ன ஃபோன் உடனே வச்சுட்டாரு. ச்சே! சரி, நான் இப்படி ஆஃபீஸ் ஃபுல்லா பிங்க் ஆக்கி வச்சிருக்கனே, தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? அப்படி சொல்லி யோசிச்சு பாப்பா. பார்த்தா அவரு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற மாரி நெனச்சிட்டுருப்பா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்களா, அப்போ இவ வந்து அப்படியே பேய் அறைஞ்ச மாரி வந்துட்டுருப்பா. அத பார்த்து, "ஏய் கஸ் என்னடி ஆச்சு உனக்கு?" அதுக்கும் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே பொம்மை மாரி போயிடுவாளா, "என்ன ஆச்சு அவளுக்கு?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி கைசர் வருவான். கைசர பார்த்துட்டு, "ஏய் ஹாய் கைசர்" அப்படி சொல்லிட்டு இங்க வெனிஸ் சொல்ல, "ஏய் உனக்கு அவர தெரியுமா?" தெரியும். என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவரு." "ஓ! அப்படியா? ஆ அதில நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நீங்க என்ன வந்துட்டு ரோசலோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நெனச்சாலே போதும்." அப்படி சொல்லி பேசிட்டுருப்பா. இங்க ரூமுக்கு வந்தவ ஆன்னு குதிச்சுட்ருப்பா. அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன அனுப்பியிருப்பாருன்னா அவரு, என்னது? ஐ மிஸ் யூ மை ஒய்ஃபா? அட கடவுளே! நான் அப்படி சொல்லிட்டு அங்கங்க குதிச்சுட்டே இருப்பா. காய்ஸ் என்ன கொண்டு போய் நானே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறேன். ஏன்னா நான் அப்படிதான் இருக்கேன். என் மைண்ட் செட் இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க குதிச்சுட்ருப்பா. அவங்க அம்மா பார்த்துட்டு, "ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? கண்ணு தெரியாம போயிடுச்சா? ஏம்மா அப்படி கேட்குற?" "ஆமா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்ன பார்த்தேனே, என்ன கண்டுக்காமயே போனியே." அதுவா? அது நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்து அப்படி ஆயிட்டேன்ம்மா. அது என்னன்னா, மிஸ் யூ மை வைஃப் அப்படி சொல்லிட்டு ரோஸ்வெல் அனுப்பியிருந்தாரு. சீக் அப்படி அனுப்புறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. அவரு வந்துட்டு அவரோட கம்பெனில பெருசா லாஸ் ஆயிடுச்சுமா. ஸோ அதுக்காக வந்து அவரு என்ன பிரசன்டேஷன் ரெடி பண்ணி என்ன வந்து பிரசன்ட் பண்ண சொன்னாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு அவங்க அம்மா யோசிப்பாங்க. அப்போ வந்து இவங்க வந்து வேற யார்கிட்டயோ ஏதோ பேசியிருப்பாங்க. இந்த மாரி லாஸ் ஆயிருச்சு அப்படி சொல்லிட்டு. "சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஆளோட ஃபேஸ் தெரியலையா? "அது யாருன்னே தெரியலையே" அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு தலைவலிக்கும். "அம்மா ஏம்மா உனக்கு இப்ப ரொம்ப தலைவலிக்குதா?" ஆமா. "சரி, சரி நீங்க பார்த்துக்கோங்க" அப்படி சொல்லிட்டு இவ உட்காந்து பிரசன்டேஷன் ரெடி பண்ண உட்காந்துருப்பா. அப்போ வந்து கால் வருமா, வழக்கம் போல டான்ஸ்லாம் ஆடிட்டு அந்த கால் எடுத்து, "ஹலோ ஜீக் என்ன பண்ணிட்டுருக்க? அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணல தானே?" ஆமா. ரெடி பண்ணல." அதோட சிரிச்சுட்டு சொல்லாத பைத்தியம்." "என்னது பைத்தியமா? ஜீக் என்ன வந்து நீ ஓவரா திட்டுற புரியுதா? நான் ஒண்ணும் பைத்தியம் கிடையாது." "ஓ! அப்படியா? அப்ப இன்னும் பிரசன்டேஷனே ரெடி பண்ணல." "அது ஜீக் எனக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்ல. எனக்கு எதுவுமே ஐடியா தோண மாட்டேங்குதுப்பா." "சரி, நீ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பியிருந்தல்ல, அது எனக்கு பெருசா புரியல. அது என்னன்னு சொல்றியா?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கால் கட் ஆயிடும். "என்ன? இவன் பேசிட்டு இருக்கும்போதே கால் கட் பண்ணிட்டுருக்கான். ச்சே!" அப்படி சொல்லிட்டு இவ உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. "ஐயோ! எனக்கு எதுவுமே தோணவே இல்லையே" அப்படி சொல்லிட்டு பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருப்பாளா? ஓகே. ஐடியா வந்துருச்சு. அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் முன்னாடிலாம் பிரசன்ட் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருப்பாளா?
குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரோஸ்வெல். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆக்சுவலி நம்ம கம்பெனி வந்து 200 மில்லியன் லாஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம 20% ஆஃப் த ஷேர் வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொன்னீங்க. அது வந்து நம்ம இப்போ இருக்க கம்பெனி சிச்சுவேஷன் பொறுத்து பார்த்தா பெரிய லாஸ் கிடையாது. அப்படி தானே? ஆனாலும் மிஸ்ஸஸ் ரோஸ்வெல் நம்ம அது லாஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது, புரியுது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அதாவது இப்போது ரோஸ்வெல் கார்ப்பரேஷன்லேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட், அப்புறம் நம்மளோட ரெசார்ட், நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு அப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து நார்மல் பீப்புள் அதாவது மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஃபிலிப்பினோ பீப்புளுக்கு எல்லாமே பாப்புலேஷன் வரி பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸை விட மிடில் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் அதிகம். ஸோ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுதான் டாய் பிஸ்னஸ். என்னது புது பிஸ்னஸா? ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸே லாஸ்ட்டில் போயிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து புது பிஸ்னஸா? இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதுவும் மிஸ்டர் ரோஸ்வெல் இல்லாத டைமில் கண்டிப்பாக இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், அவருக்கு பதிலாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது புரியுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எப்படி நம்ம ரோஸ்வெல் இல்லாமல் இதெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துடுவார். ஏன் இப்போ கொண்டு வரலாமே அப்படி சொல்லிட்டு வந்து உட்காருவாரா. அவரை பார்த்து நீ போய் ஓடி போய் ஹக் பண்ணுவா. அவரா அப்படி சொல்லி இருந்துருவார். என்னது ஜீக் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் ப்ரெசென்ட் பண்ணுறியா? ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவா. அங்கே போயிட்டு சரி இது உனக்கு சைல்டிஷா இல்லையா ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது, என்னது சைல்டிஷா? கைஸ் நம்ம வந்து 5th பாயிண்ட் பண்ண வேண்டிய டைம். நம்ம வந்து ஆர்கியூ பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடணும். அந்த டைம் தான் இது. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ரோஸ்வெல். ஸோ நம்ம கம்பெனி வந்துட்டு பல விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த டாய் பிஸ்னஸ் சைல்டிஷாக இருந்தாலுமே இது ஒன்றும் வந்து பெரியவங்க விளையாடுற டாய் கிடையாது. இது வந்து குழந்தைங்க விளையாடுற டாய். ஸோ அந்த பிஸ்னஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். நம்ம வந்து கார்ஸ், வீடு அந்த மாதிரி நிறைய பண்ண போகிறோம். அண்ட் இதை நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிக்கிறோம். என்ன செக்மெண்ட்? அது என்னென்னா, இந்த பிஸ்னஸை நம்ம வந்து 4 பேருக்காக பிரிக்கிறோம். எந்தெந்த செக்டராக யார் யாருக்கெல்லாம் அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க, அப்புறம் இன்னொன்று இந்த செட் ஆஃப் ஏரியா அப்படி சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டாக பிரிப்பா. சரி 4வது செக்மெண்ட் யாருக்கு? அது சேரிட்டிக்கு. என்னது சேரிட்டியா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே நெஞ்சில் கை வைப்பாங்க. ஆமாம் சேரிட்டி தான். ஏன்னா இது மூலயமா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம சேரிட்டிக்கு வந்து டாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா அப்போ நம்ம டாய்ஸ் தான் வந்து அந்த இங்கே இருக்க குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா நம்மளுக்கும் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருக்குது இந்த ஐடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது நம்ம ரோஸ்வெல்க்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் அது அவர் வெளியே காமிச்சிக்க மாட்டார். அப்போ ஒருத்தவங்க வேறு சரி இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் கொஷின் வருமா. அதுக்கு அவர் பதில் சொல்கிறதுக்குள்ள சரி நம்ம அதை வந்து அடுத்த மீட்டிங்கில் பேசலாம், இப்போ நீங்களாம் கிளம்பலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து போயிடுவாங்க. என்னது இது நான்சென்ஸ் ஐடியாவாக இருக்குது? என்னது நான்சென்ஸ் ஐடியாவா? அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நான்சென்ஸ்னா நீங்கள் தான் நிறைய நான்சென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் மண்டையில் அடிச்சுடுற. ஜீக் வலிக்குது. சரி எதுக்கு நீ சேரிட்டிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன்? சேரிட்டிக்கு பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஜீக் அது ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்ல. என்ன சப்போர்ட் பண்ணுறது? அவங்க அப்பா அம்மானால விடப்பட்ட குழந்தைக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணுவியா? ஆமாம் ஜீக். அப்படி சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து டிபெண்ட் ஆகிட மாட்டாங்களா? என்னது டிபெண்ட் ஆகிடுவாங்களா? அது எப்படி? அவங்களுக்கு நம்ம வந்து வீல் சேர்லாம் தரலையே, பொம்மை தானே கொடுக்க போகிறோம். பொம்மை கொடுத்தா எப்படி அந்த குழந்தைங்க வந்து டிபெண்ட் ஆவாங்க? என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லி ஒன்றுமே புரிய பார்த்துட்ருப்பா. சரி நம்ம கம்பெனியில் வந்து 200 மில்லியன் எப்படி போச்சு தெரியுமா உனக்கு? அது அது வந்துட்டு அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற லேடி தான் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் திரும்ப மண்டையில் அடிப்பார். ஜீக் வலிக்குது எனக்கு. இங்கே பாரு, அது அவங்க 100 மில்லியன் தான் எடுத்தாங்க. பேலன்ஸ் 100 மில்லியன் நான் தான் எடுத்தேன். என்னது 100 மில்லியன் நீ எடுத்தியா அப்படி சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சிருவா. இப்போ எதுக்கு என்ன அடிக்கிற? அது என்னன்னா நீ வந்து எப்படி 100 மில்லியன் எடுக்கலாம், உன் கம்பெனிலேருந்து நீ எடுக்கலாமா, அதுக்காக தான் அடித்தேன். ஆனால் சொல்லக்கூடாது, நீ வந்துட்டு உன்னோட பழைய மீட்டிங்கோட இந்த மீட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இல்லை நல்லா இருந்துச்சுல்ல அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. இப்போ எதுக்கு சிரிக்கிற? என்ன நீ சிரிக்கிறல அதை பார்த்து நான் சிரிச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. சரி சரி வா நம்ம கேபின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரா. ஆனால் இவன் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு காய்ஸ் ஜீக் என்ன வந்து பண்ண போகிறானே தெரில, அவன் கேபினை நான் வந்து பயங்கரமாக மாற்றி வச்சுருக்கேன், என்ன ரியாக்ஷன் வரும்னு தெரியல காய்ஸ். என்ன பண்ணிட்டுருக்கேன்? என் கேபினில் நானே போகக்கூடாதா? அப்படி இல்லை ஜீக் அந்த மீட்டிங் சரி உன்னோட ஹவை எப்படி இருந்துச்சு? நான் என்ன இப்போ கேட்டுட்ருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க? ஜீக் அந்த கேபினில் நீ வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து அங்கே ரொம்ப பெரிய எலி இருக்குது, அந்த எலி வந்து இலையை போட்டு கடிக்குது, அதுமாதிரி நீ வந்து கண்டிப்பாக உள்ளே போகக்கூடாது ஜீக், உள்ளே போகவே கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஏமி நம்ம மீட்டிங் அப்படி சொல்லிட்டு இவன் வருவான். கெண்டை பார்த்து என்ன கோவனே தெரில, ஜீக்கு வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுவார். ஸோ இதோட எபிசோட் முடிக்கிறாங்க கைஸ். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.